இன்னும் ஆனால் பாண்டிச்சேரியில் வந்து பெருசாக வந்து ரெக்கக்னிஷனே எனக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இருந்தாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்திருக்கா? நிறையாவே அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் டாக்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ரைடிங் அப்படிங்கிறது வந்து பேரண்ட்ஸோட சைட்லேருந்து பார்க்குறப்போ நம்ம பொண்ணு எங்கேயோ போகுது. வெல்கம் டு பாண்டி டாக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிஸ் யங்கஸ்ட் பைக் ஸ்டண்ட் ரைடர் மிஸ் ஓவியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஓவியா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓவியா, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் நேம் ஓவியா. நான் இப்போ காலேஜ் செகண்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் SMBCயில். பைக் ரைடர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஆக்சுவலி பைக்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த பைக் ஜர்னி. இங்க நார்மலா வந்து பைக்லாம் எடுத்து ரைட் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் வந்து அப்பா வந்து சர்ப்ரைஸா அகாடமி கூட்டு போய் உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சோ எனக்கு அப்பாவே கேட்டாங்களா? கூட்டிட்டு போனாங்க நீங்களா போல? சூப்பர், சொல்லுங்க. அவங்க கூட்டு போய் அங்க ஒரு நாள் ட்ரையல் கிளாஸ் எடுத்துக்க சொன்னாங்க. ஒரு நாள் ட்ரையல் கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ ஆனது தான் இந்த ஜர்னி. சூப்பருங்க. சீரியஸ்லி டேடியே வந்து கூட்டிட்டு போய் ஐ மீன் உங்களுக்கு வந்துட்டு இது பிடிச்சிருக்குன்னா நீ கண்டினியூ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு சூப்பரான டேடி இல்ல? ஸோ நீங்க இந்த ஃபீல்ட்ல வந்து எவ்வளவு வருஷம் ஆகுது? 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுது. 1 இயர் தானா? வீடு ஃபுல்லா பார்த்தா இவ்வளோ கப்ஸ் இவ்வளோ மெடல்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. இது எல்லாமே 1 இயர்ல நீங்க அச்சீவ் பண்ணதா? ஆக்சுவலி இது வந்து பேசிக்காக ஒரு ஸ்கேட்டர். மோர் தென் 10 இயர்ஸ் ஸ்கேட்டிங்ல இருந்து நேஷனல் பிளேயர் ஸ்கேட்டிங்ல. ஸோ அப்படி வாங்கினது. இப்போ இந்த 1 இயர்ல கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவா இந்த ஸ்டண்ட்டுக்கு வாங்கினேன். சூப்பர் பாப்பா. இது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ் தான் நீங்க ஸ்கேட்டிங்ல பிளஸ் ரைடிங்ல எடுத்த மெடல்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் இல்லையா? சூப்பர். சீரியஸ்லி அப்ப பேசிக்கா நீங்க வந்துட்டு ஒரு அத்லெட். ஸ்கேட்டிங்ல ஆரம்பிச்சு அப்படியே இப்போ பைக்ல போயிட்டு இருக்கு. சூப்பர். பட் ஆனால் ஓவியா, எல்லாருக்குமே எல்லா கேர்ள்ஸ்க்குமே வந்துட்டு அது ஒரு ட்ரீம் இருக்கும். என்னன்னா நம்மளும் வந்துட்டு பைக் ஓட்டணும்னு தான் இருக்கும். அதுலேயே கீழே விழுந்து நிறையெல்லாம் அடி வாங்குவோம் நம்ம. பட் ஆனால் நீங்கள் வந்து ரைடர் ஆகணும்ட்டு ஆசைப்பட்டு 1 இயராக அந்த ப்ராசஸில் இருந்துட்டு இருக்கீங்க. எத்தனை அடிகள் வாங்கியிருப்பீங்க? ஆக்சுவலி நான் இது 1 இயர்னு கேட்குறேன். ஆனால் நீங்கள் 10 இயர்ஸாக ஸ்கேட்டராக வேற இருக்கீங்க. ஸ்கேட்டிங் பற்றி எனக்கு கொஞ்சம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய நானே விழுந்திருக்கேன். நீங்க எப்படி 10 இயர்ஸ்ல எத்தனை ஃப்ராக்சர் வச்சிருப்பீங்க உடம்புல? சொல்ல முடியுமா? ஆக்சுவலி 2 கையுமே எனக்கு 2 ரிஸ்ட்டுமே ஃப்ராக்சர் ஆனது. ஓ மை காட். சர்ஜரி பண்ண ரிஸ்ட். சீரியஸ்லி? ஆமா. ஓகே. ஃபோர்ஹெட்லாம் வந்து எனக்கு உடைஞ்சு அது எல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க. சோ டீத் எல்லாம் டூப்ளிகேட். சோ நிறைய இன்ஜுரிஸ். சீரியஸ்லி? ஆமா. ஸ்டண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 விரல் அடிபட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கு சத்தியபாமா ஷோ இருந்துச்சு அடுத்த நாள். முன்னாடி நாள் ஒரு ஸ்டாப்பி கிராஷ் ஆகி கால் வந்து ஃபுல்லா ஸ்வெல் ஆகி டாக்டர் வந்து நடக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்லயே சொன்னாங்க. வீட்டில் நாங்கே ஸ்டே பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணேன். வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய அடின்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அமிச்சேன். ஆனால் கட்டு போட்டதுக்கு அப்புறம் அமிச்சேன். நானே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக கட்டு போட்டு நடந்து காலையில இருந்து எழுந்துச்சு அப்புறம் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் அப்படியே ஷோ போயிட்டீங்க. கட்ஸுங்க. இதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்றது. நீங்கள் ஒரு அத்லட், நீங்கள் ஒரு ஸ்கேட்டர் அண்ட் நீங்கள் ஒரு பைக் ரைடர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது இல்லாமல் உங்களுக்குள்ள வேற என்னென்ன திறமைகள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு? அதை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். பேசிக்காக வந்து பெயிண்டிங்ஸ் நிறைய பண்ணுவேன், ஆர்ட்ஸ் நிறைய பண்ணுவேன். சூப்பர். அது இல்லாமல் விஜய் டிவியில் கிங்ஸ் ஆஃப் டான்ஸில் சீசன் 1ல பார்ட்டிசிபேட். டான்சர்? ஓ சூப்பர். அப்புறம் வேற என்னென்னலாம் வச்சிருக்கீங்க உள்ளுக்குள்ள? அத்லெட், அதுக்கப்புறம் ஸ்கேட்டர், இப்போ கரெக்டாக ஸ்டண்ட் ரைடர், ஸ்டண்ட் ரைடராக இருக்கீங்க. சூப்பர். இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. வீட்டில் எப்படி மம்மி டாடி எப்படி ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்களா? ஃப்ரீயாக விட்டுட்டாங்களா இந்த ஃபீல்டுக்குள்ள? இல்லை வரும்போது நீங்கள் சொல்கிறீங்க ரிஸ்ட் உடஞ்சிருச்சு, மண்டையில் பிளாஸ்டிக் சர்ஜரி, பல்லெல்லாம் விழுந்துருச்சு, எப்படி வந்து இம்பாசிபிள் ஒரு கேர்ளோட லைஃப்ல இதெல்லாம் வந்துட்டு இம்பாசிபிள். யாருமே பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் எப்படி சொல்லுங்க, அவங்க சப்போர்ட் எப்படி உங்களுக்கு? ஆக்சுவலி நான் இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அதை விட அவங்க அதை டபுள் மடங்காக இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. பிகாஸ் எவ்ரி இன்ஜுரி ஆகுறப்பவும் இதுக்காக உட்காராத பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கை ஃப்ராக்சர் ஆனப்போ போய் காம்படிஷன் அட்டன் பண்ணி அப்போ இண்டிவிஜுவல் சாம்பியன், ஸ்டேட் சாம்பியன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மண்டை உடஞ்சப்பையும் அப்படிதான் போய் ஈவினிங் மண்டை உடஞ்சிச்சு, ஸ்டிச் போட்டாங்க. திருப்பி மார்னிங் போனேன். மார்னிங் திரும்பி ரோட்ல விழுந்து திரும்பியும் வந்து ஸ்டிச் போட்டு அப்படியே ஸ்கூல் போனீங்க. உங்களை விட உங்க பேரண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப வந்துட்டு வில் பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து காலேஜ்ல ஸ்டடீஸ்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதை விட ஸ்போர்ட்ஸ் இதில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ் தான். சூப்பருங்க. சீரியஸ்லி ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனா, நம்ம என்னதான் அடிபட்டாலும் நமக்கான ட்ரீம் அது, அதை நோக்கி நம்ம ஓடணும், நமக்கு ஒரு வில் பவர் இருக்கிறது வேற விஷயம். ஆனால் குழந்தைக்கு இவ்வளோ அடிப்படுது, இவ்வளோ வந்து அது கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சும் பரவாயில்ல நீ ஓடு, பரவாயில்ல போ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு கிட்டாக இருந்திருக்கீங்க நீங்கள். சூப்பராக இருக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அப்படின்னு சொன்னீங்க உங்களோட இந்த ஃபீல்டுக்காக. ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
ஆக்சுவலி நாங்க 4 பேர். ஓகே. அப்பா வந்து பிரைவேட் கம்பெனில வந்து மேனேஜரா இருக்காங்க. அண்ட் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். தங்கச்சி வந்து இப்போ 11th போறாங்க. ஓகே. அவங்களுக்கு ஏதாவது இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்க ஃபீல்ட்ல ஏதாவது? ஏன்னா மேபி அக்காவை பார்த்து இன்ஸ்பயர் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால கேக்குறேன். அவ வந்து நார்மலா பேசிக்கா பைக் எல்லாமே ரைட் பண்ணுவா. சூப்பர். ஆனா இப்போதான் வந்து ஸ்டண்ட்குள்ள என்டர் ஆயிருக்கா. அப்படியா? ஓகே. அப்ப இன்னொரு ஒரு ஸ்டண்டரை நம்ம பாண்டிச்சேரியில எதிர்பார்க்கலாம், இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ்ல எதிர்பார்க்கலாம் இல்லையா? சூப்பர்டா. ஆல் த வெரி பெஸ்ட் உங்களுக்கும் அண்ட் உங்க தங்கச்சிக்குமே சரி, இந்த ஃபீல்ட்ல நீங்க வந்து இன்னும் ஷைன் ஆகிறதுக்காக. தேங்க்யூ. ஓகேடா. நீங்க லாஸ்ட் 1 இயரா வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதா சொன்னீங்க. இந்த லாஸ்ட் 1 இயர்ல நீங்க எத்தனை ஸ்டண்ட் ஷோஸ் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி மோர் தென் 10 ஷோஸ் பண்ணியிருக்கேன். 1 ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன். சென்னையில வந்து சத்யபாமா, SSN காலேஜ், அதுக்கப்புறம் முசிறி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அந்த மாதிரி நிறைய காலேஜ்ல ஸ்டண்ட் ஷோஸ் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ உங்களோட ஸ்டண்ட் ஷோஸ்ல உங்களை ரெகக்னைஸ் பண்ண ஏதாவது ஒரு ஷோ சொல்ல முடியுமா? ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்து காம்படிஷன் நடந்துச்சு பெங்களூர்ல, இந்தியன் நேஷனல் ஸ்டண்ட் வார்ஃபேர்னு சொல்லிட்டு. அதுல வந்து விமென்ஸ் கேட்டகரியில நம்பர் 1 வந்து இருந்தேன். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர். உங்க காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்க மட்டும் தான் போவீங்களா இல்ல வேற கேர்ள்ஸ் வருவாங்களா? ஆக்சுவலி பாண்டிச்சேரியிலேயே நான் மட்டும் தான் இங்க ஸ்டண்ட் பண்ணேன். எஸ், அதனால தான் நான் கேட்குறேன். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வீட்லயே கொஞ்சம் ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும். அதுவும் காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி ஒரே ஒரு கேர்ள், அதுவும் பைக் ஸ்டண்ட்டுக்காக வந்துட்டு வெளியில காலேஜஸ் போகிறது, காம்படிஷன் போகிறதுலாம் உங்கள் காலேஜில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களை? காலேஜ்ல வந்து இது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பெருசா சப்போர்ட் கிடைச்சது கிடையாது. இன்னும் ஆனா பாண்டிச்சேரியில வந்து பெருசா வந்து ரெகக்னிஷனே எனக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். சீரியஸ்லி? ஆமா. காலேஜ் வைஸ் பார்த்தோம்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ் மட்டும்தான் என்னோட ஃபுல் சப்போர்ட். ஓகே. அது இல்லாம காலேஜ் டீன் வந்து எனக்கு சப்போர்ட். ஆனா ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து பெருசா வந்து ஸ்டண்ட் அப்படின்னு சொன்னா ரோட்ல எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இங்க காலேஜ் சைடுன்னு கிடையாது, ஒரு பப்ளிக் வியூலயுமே அப்படிதான் தெரியும். இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா இல்லைனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரைனிங் அப்படின்றது இல்லைனா ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப மேண்டேட்ரி. அது இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் எங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி நான் இங்கேருந்து சென்னை போகணும், மதுராந்தகம் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் நான் போய் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறேன். அங்கே வந்து சென்னை ப்ரோ ஸ்டண்ட் அகாடமி என்னோட அகாடமி பேர். அங்கே வந்து ப்ரொஃபஷ்னலாக ஸ்டண்ட் சொல்லி தராங்க. அண்ட் அங்கே இருக்க ரைடர்ஸும் சரி, அங்க இருக்க கோச்சும் சரி, யாருமே வந்து நாங்க வந்து ரோட்லயோ ஆர் பப்ளிக் பிளேசஸ்லயோ நாங்க எதுவுமே ஸ்டண்ட் பண்ண மாட்டோம். ஓகே. ப்ரொஃபஷனல் வேல ஃபுல் கியர்ஸ் போட்டுட்டு ஃபுல் சேஃப்டி மெஷர்ஸோட தான் அங்க ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்ப நீங்க வந்து சென்னையில போய் தான் அகாடமில கத்துட்டு இருக்கீங்க? ஆமா. எவ்ரி வீக் வந்து இங்க இருந்து பஸ்ல மார்னிங் போயிட்டு சண்டே காலேஜ் லீவ் இருக்க அன்னைக்கெல்லாம் போயிட்டு அங்க பிராக்டிஸ் முடிச்சுட்டு திரும்பியும் பஸ்ல நைட் வந்துடும். ஓ, ரொம்ப டஃப் தான் இல்ல? நீங்க இங்க காலேஜும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லீவ்ல அந்த 1 டே லீவ்ல இங்கேருந்து டிராவல் பண்ணி போய் தான் கத்துட்டு வரீங்க. பாண்டிச்சேரியில இதுக்கான ஸ்பேஸ் இல்லையா, இதுக்கான அகாடமி இல்லையா? ஆக்சுவலி பாண்டியில வந்து இது எப்படி வந்து பாக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டா பார்க்காம இது ஒரு பப்ளிக், அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட்டா பார்த்து பப்ளிக் ரோட்ஸ் அண்ட் பப்ளிக் ஸ்பேசஸ்ல தான் அவங்க வந்து பைக் ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து கியர்ஸ் போடாம சும்மா வந்து இது அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், சும்மா வந்து சோஷியல் மீடியால வந்து வியூஸ் போகணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரோட்லலாம் பண்ணிட்டு அதை வந்து ஷேர் பண்ணி அதில் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றிட்டு அது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம கொண்டு போனோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து பாண்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வேணும். அண்ட் அதர் ஸ்டண்ட் ரைடர்ஸ்க்குமே சரி, ஆல் ஓவர் இந்தியா நான் சொல்கிறேன், எங்களுக்குன்னு தனியாக வந்து எந்த ஒரு ஸ்பேஸ், ப்ரைவேட் ஸ்பேஸுமே எங்களுக்கு இது வரைக்குமே இல்லை. ஒரு கவர்மெண்ட் வந்து இதை கன்சிடர் பண்ணி, இது வந்து பப்ளிக்ல யாரும் பண்ணாம இருந்தாதான் இதை கன்சிடர் பண்ணுவாங்க. இதை கன்சிடர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பைக் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நாங்கள் பார்க்குறோம். அப்படியே ஆளே உள்ள கவர் ஆகிடுறீங்க, அதெல்லாம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலி நாங்கள் பைக் வந்து இப்போ நாங்கள் ஸ்டண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே நாங்கள் அந்த பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹெல்மெட், ஜாக்கெட், நீ பேட், கிளவுஸ், எல்லாம் ஷூ, பர்ஃபெக்டான ஒரு ஷூ, ஒரு நல்ல பிராண்டட் ஷூவாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பைக்கே எடுப்போம். ஓகே. பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு போகணும்னா நம்ம வந்து எல்லா கியர்ஸும் போட்டு அடுத்த ப்ராக்டிஸ் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது. நம்ம போடாமல் பண்ணி கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு ப்ராக்டிஸ் போயிடும். அதுக்கப்புறம் அந்த லேகிங் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் வேலை எல்லா கியர்ஸும் போடாமல் பண்ணவே மாட்டோம். நீங்கள் அதுக்காக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க, செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி ஜாக்கெட்ஸ் வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து ஜாக்கெட் வந்து மோட்டோவியர் யூஸ் பண்ணிருக்கேன். மோட்டோவியர் வந்து இப்போ எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓ சூப்பர். அது இல்லாமல் ஹெல்மெட் வந்து இப்போ ஒரு பிராண்டட் ஹெல்மெட், ஒரு
இப்போ நான் யூஸ் பண்ற ஹெல்மெட் 10,000 அந்த ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒன்ஸ் அது கொஞ்சம் யூஸ் பண்ணா அது கொஞ்சம் லூஸ் ஆகும் ஹெல்மெட். அது லூஸ் ஆயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா கீழே விழுந்து அடிப்படும். எனக்கு ஒரு தாட்டி அப்படி அடிபட்டு வாயிலெல்லாம் ஃபுல்லா அடிபட்டுருச்சு ஹெல்மெட் போய் இப்படி தரையில அடிச்சதுல. ஸோ அதனால ஹெல்மெட்ஸ் எல்லாமே பிராண்டட் அண்ட் டைட்டா இருக்க ஹெல்மெட்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பர்ஃபெக்டான ஒரு கிளவுஸ், பர்ஃபெக்டான ஒரு ஷூ. ஏன்னா வந்து இப்போ வீதியில வந்து டிராக் பண்ணிட்டு இருக்கோம்னா ஷூ கிழிஞ்சிருச்சுன்னா காலில் அடிபட்டுரும், இன்ஜுரி ஆயிடும். ஸோ அதுக்காக பர்ஃபெக்டான ஒரு ஷூ. அதே மாதிரி எதுவும் கிராஷ் நடந்து அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ பேட்ஸ். அதே மாதிரி ஜாக்கெட்ஸ்ல வந்து பின்னாடி வந்து பேடிங்லாம் ஃபுல்லா பர்ஃபெக்டா இருக்க மாதிரி ஒரு ஜாக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ எங்க இருந்தாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்திருக்கா? எதுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த வேலை, எதுக்கு இவ இப்படி பண்றா, அந்த மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நிறையவே அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் டாக்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். பட் ஆனால் அதெல்லாமே இக்னோர் பண்ணிட்டு ஓவர் கம் பண்ணி வந்தாதான் அதில் கண்டினியூ பண்ண முடியும். பிகாஸ் இது வந்து பெருசா வந்து இது வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் வேலை யாருக்கும் தெரியாதனால இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ நான் போடுற ரீல்லையே கமெண்ட்ஸ்லயே அது மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே. ஆனா அதெல்லாமே பார்த்தா அது கண்டினியூவே பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது நம்ம சைட்ல இருந்து அது நம்மளுக்கு அது கரெக்டா இருக்கு. அதனால அதை எப்படி நீங்க கோ த்ரூ பண்ணி வரீங்க அடுத்த லெவலுக்கு? பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து நம்ம வேலை வந்து இப்போ நான் வந்து ஒன்ஸ் வின் பண்ணிட்டேன், ஒரு ஷோ போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்க ஆடியன்ஸோட சவுண்டாக இருக்கட்டும், அந்த பீப்புளோட சவுண்ட் வந்து இன்னும் நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். இன்னும் நம்ம பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, இவங்க பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. புரியுது. ஒன்லி வந்துட்டு பாசிட்டிவிட்டி. ஸோ நெகட்டிவிட்டியை ஃபுல்லாக நம்ம வந்து இது பண்ணுறோம், அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் போகிறீங்க. உங்களை மாதிரி ரொம்பவே பேஷனேட்டடாக இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி வந்து நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து பேஷனேட்டடாக இருந்தீங்கன்னா அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே போங்க. அதில் வர ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வந்தால் தான் அதில் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து பைக் ஸ்டண்ட் ரைடிங் அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸோட சைட்லேருந்து பார்க்குறப்போ நம்ம பொண்ணு எங்கேயோ போகுது, ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து நான் இதுதான் பண்ண போகிறேன், ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் நான் வந்து ஒரு ஃபுல் கியர்ஸோட ஃபுல் எக்யூப்மெண்ட்ஸோட நான் வந்து பண்ண போகிறேன், ப்ரொஃபஷ்னல் வேலை நான் வந்து ஒரு ஸ்போர்ட் வந்து லேர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சால் அவங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதில் வந்து எவ்ரி ஸ்போர்ட், எல்லா ஸ்போர்ட்லேயுமே சரி, எல்லா ஃபீல்ட்லேயுமே சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ்னு வந்துட்டாலே அதில் இன்ஜுரிஸ் எல்லாமே இருக்கும். அது வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து லேக் ஆகி ஸ்டாப் ஆகிடாமல் அதை இன்னும் ஃபேஸ் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டர் ஆகிட்டு இன்னும் அதில் கண்டினியூ பண்ணி இன்னும் ஆக்சுவலி இந்த ஃபீல்டில் வந்து நிறைய விமென்ஸ் இல்லை, இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். சூப்பர்டா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ சீரியஸ்லி உங்களோட இந்த இன்டர்வியூ நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே வேல்யூவாக நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ யங் கேர்ள் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சீரியஸ்லி கேட்கறதுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இவ்வளோ இன்ஜூரிஸ், இவ்வளோ ஸ்டிச்சஸ், இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஸ்டில் நீங்கள் வந்து அழகாக ஒரு பாபி டால் மாதிரி தான் உட்காந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ உங்களை பார்க்குறதுக்கே வந்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகிருப்பாங்க இந்நேரத்துக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய விமன் பைக் ஸ்டண்ட் ரைடர்ஸ் பத்தி நம்ம பார்த்திருப்போம். பட் ஆனா நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த ஓவியா பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல நிறைய சாதனைகள் பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவங்கள பத்தி பெருசா வந்து நம்ம மீடியால கவர் பண்ண மறந்துட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம பாண்டி டாக்ஸ்ல இருந்து நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி வண்டர்ஃபுல்லான ரொம்பவே மோட்டிவேட்டடான இன்டர்வியூஸோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.